நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆபேந்திர குட்டவாளிங்கிற ஒரு மலையாள மூவி தாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கல்யாணம் ஆன 10 நாள்லயே ஒய்ஃப் ஹீரோ மேல வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஏன் அவங்க அப்படி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உண்மையாவே வயலன்ஸ் நடந்துச்சா, ஹீரோ அந்த கேஸ்ல இருந்து வெளில வந்தாரா இல்லையா, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்க கதை தான் இந்த ஆபேந்திர குட்டவாளி. படத்தோட ஓப்பனிங்ல சகாதேவன் நயனாங்கிற ஒரு கல்யாண ஜோடியை காட்டுறாங்க. இந்த சகாதேவன் தாங்க படத்தோட ஹீரோ. ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியா இருக்காங்க, நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடியுது. ஆனா அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா சகாதேவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. என்னடா இப்பதான் கல்யாண சீனை காட்டினாங்க, அதுக்குள்ள ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்காருன்னு பார்த்தா அவருக்கே ஏன் ஸ்டேஷன்ல இருக்கோன்னு தெரியல. ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்க சொல்லியிருந்திருக்காங்க. அதான் என்ன விஷயம்னு தெரியாம இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேற என்னன்னே தெரியாம ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காரு. அதனால ஏதாவது உள்ளூர் ஆளுங்க பாத்துட போறாங்கன்னு பயத்துல வேற இருக்காரு. சரின்னு இன்ஸ்பெக்டர் வர வரையும் வெளில இருப்போம்னு பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஏரியாவோட போஸ்ட்மேன் அங்க ஸ்டேஷனுக்கு வராரு. சகாதேவன் அவர் கண்ணில் மாட்டாம போயிடலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த ஆளு பாத்துறாருங்க. என்ன சகாதேவா இந்த பக்கம்னு கேட்க இவரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. இருந்தாலும் போஸ்ட்மேன் இவர் வேற எதுக்கோ வந்திருக்காருன்னு மோப்பம் பிடிச்சிடுறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சரின்னு சகாதேவனும் அவரை பாக்குறதுக்காக உள்ள வராருங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கே சகாதேவன் யாருன்னு தெரியல. ஆமா இவர் எதுக்காக கூப்பிட்டோம்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறப்பதான் அதான் சார் 498A அப்பாவும் பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் தான் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து படிச்சு பார்த்துட்டு வீட்ல எதுவும் பிரச்சனையாச்சான்னு கேக்குறாரு. சகாதேவன் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாரும் இல்லங்க, அவரோட புது பண்டாட்டியும் மாமனாரும் தான். பக்கம் பக்கமா அடிஷனல் ஷீட்டோட வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கடைசியில கல்யாணம் ஆகி 10 நாள் தாங்க ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி இவருக்கு எந்த ஐடியாவும் இல்லாததால இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பேப்பரை கொடுத்து படிச்சு பார்த்துட்டு வர சொல்றாரு. அப்படி அது என்னதான் கம்ப்ளைண்ட்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டதா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த சகாதேவன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு, இன்னொருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு. சகாதேவனுக்கு வீட்டை விட்டா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாமே. சரக்கு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதா இருந்தாலும் சரி ஒன்னாதான் இருப்பாங்க. அவங்களுக்கும் நயனா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது பயங்கர ஷாக்கா தாங்க இருக்கு. கம்ப்ளைண்ட்டை படிச்சு முடிச்சவர் திரும்ப உள்ள வந்து இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. சொல்லுங்க, நீங்க எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டிருந்ததா சொல்லிருக்காங்களேன்னு கேட்க இவரு நாங்க அப்படிலாம் எதுவும் கேட்கல சார், அவங்களாதான் 100 பவுன் போட்டாங்க, நாங்களா இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு எதுவுமே டிமாண்ட் பண்ணல. அப்புறம் 2000 ரூபான்னு ஏதோ சொல்லிருக்காங்களே அது என்னன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டு சைடுல பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாங்க. சரி மேரேஜ் சர்டிபிகேட்காக ப்ரூஃப்க்கு வாங்குறாங்க போலன்னு பார்த்தா பொண்ணு வீட்டு சைடுல 100 பவுன் போட்டதாவும் அதை மாப்பிள்ள வீட்டு சைடுல வாங்கிக்கிட்டதாவும் ப்ரூஃப்க்கு கையெழுத்து கேக்குறாங்க. அது மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு கடுப்பாயிடுதுங்க. எங்க சைடுல எல்லாம் இந்த மாதிரி வழக்கம் கிடையாதுன்னு அவங்க சொல்ல, இது எங்க வழக்கத்துல இருக்குன்னு இவங்க சொல்ல அந்த இடத்துல ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்த சகாதேவன் கல்யாணம் ஆன உடனே எதுக்கு பிரச்சனைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் மண்டபத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வராங்க. மாப்பிள்ளையோட அக்கா ஆரத்தி எடுக்கிறாங்க. சரி ஆரத்தி தட்டுல ஏதாவது பணம் வைப்பாங்கன்னு பார்த்தா பொண்ணு அதுக்கு அவங்களுக்கு மோதனம் போட்டு விடுறாங்க. அடுத்து உள்ள வந்தோன்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப அவங்க போட்டிருந்த வளையல கழட்டி அம்மாவுக்கு போட்டு விடுறாங்க. அடுத்து ரெண்டு பேருக்கும் பால் பழம் ஊட்டி விடுறாங்க. அப்ப பொண்ணு ஒவ்வொருத்தருக்கும் 100 200 கொடுக்குறாங்க. அதை மொத்தமா சேர்த்தா 2000 இருக்குங்க. அதையும் கணக்குல சேர்த்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப கல்யாணத்தன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. கல்யாண வீட்டுல நிறைய பால் மீந்துருச்சுங்க. சரின்னு அதை உர ஊத்தி தயிராக்கிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா உர ஊத்துறதுக்கு வீட்டுல கொஞ்சம் கூட தயிர் இல்ல. அதனால ஹீரோவை விட்டு வெளில போயிருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்ல அவரும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உர ஊத்துறதுக்கு தயிர் வேணும்டா வரப்ப வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு டிரைவிங்ல இருக்கிறதால அவருக்கு தயிர் காதுல விழல, உரான்னு மட்டும்தான் காதுல விழுகுது. இவன் என்ன இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்காம இப்ப கேக்குறான்னு அவரு வேற ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை 4-5 பாக்கெட் வாங்கிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ள ரூம்ல வச்சுட்டு போயிடுறாரு. அன்னைக்கு அவங்களுக்கு முதல் இரவுல பொண்ணு ரூமுக்கு வராங்க. அப்பதான் மாப்பிள்ள குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வராரு. அவங்க ரூமுக்குள்ள வர இவர் பாத்ரூம்ல இருந்து வெளில வர டக்குன்னு பார்த்தோன்னே இவருக்கு ஷை ஆயிடுது. அதனால பொண்ணை பார்த்து பேசாம அந்த பக்கம் டேபிள்ல கை வச்சுக்கிட்டு பேச அங்க ஃப்ரெண்டு வச்சுட்டு போயிருந்த மெடிசின் கவரை தட்டி விட்டுறாரு. அதுல பார்த்தா அவர் வாங்கிட்டு வந்த பொருள் இருக்கு. அதுவும் 5-6 பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை பார்த்தோன்னே பொண்ணுக்கு மாப்பிள்ள வெறி கொண்டு இருப்பாரு போலன்னு பயம் வந்துடுதுங்க. அதனால உடனே எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு படுத்துடுறாங்க. அவங்க கிட்ட இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே சேம் ஆயிடுதுங்க. இதனால அவங்களுக்குள்ள அன்னைக்கு எதுவுமே நடக்காம போயிடுது. இப்ப ஸ்டேஷனை காட்டுறாங்க. அவங்கள அடிச்சு கொடுமை பண்ணிருக்கீங்களாம், அதுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் ஆதாரத்தோட சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சகாதேவன் அதை வாங்கி பாக்குறாரு. சார் நான் அப்படியே அடிச்சிருந்தாலும் அவங்க இந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கணும், ஆனா இது அவங்க ஊர் ஹாஸ்பிட்டல்னு சொல்றாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு இது கொஞ்சம் வேலிடான பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. நேத்து முதல் இரவுல எதுவும் நடக்காததால சகாதேவன் இன்னைக்கு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு 2 பெக்கு போட்டுட்டு தான் வீட்டுக்கு வராரு. நல்ல மவுத் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு நயனா கிட்ட வராரு. அவரை பார்த்தோன்னே இன்னைக்கு ஒரு ரொமான்டிக் மூட்ல வந்திருக்காருன்னு புரிஞ்சிடுது. அதனால டைவர்ட் பண்றதுக்காக உடனே நம்ம அந்தாக்ஷரி விளையாடுவோமான்னு கேக்குறாங்க. சரி பொண்டாட்டி கூட நெருங்கிறதுக்கு இது ஒரு ரூட்டா இருக்கலாம்னு அவரும் விளையாட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி பாட்டு பாடி விளையாடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சகாதேவன் நயனோட பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடுறாருங்க. இவர் எப்படா தூங்குவார்
சொல்லுவாரு, நம்ம எஸ்கேப் ஆகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நயனா அப்படியே மெதுவா போய் படுத்து செட்டில் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சா நயனா குளிக்க போறாங்க. இவரும் பின்னாடியே போக அங்கதான் அவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 2 பேரும் பயங்கர ரொமான்டிக் மூட்ல இறங்கிடுறாங்க. என்னடா நயனா சடனா இப்படி மாறிட்டாங்கன்னு பார்த்தா சகாதேவன் இவ்வளவு நேரம் கனவுல இருந்திருக்காருங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா நயனா தூங்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கும் 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் பொண்ணோட வீட்டுக்கு விருந்துக்கு கிளம்புறாங்க. அப்ப கூட நயனா ரொம்ப கலகலன்லாம் பேச மாட்டாங்க, லைட்டா தான் பேசுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. நைட் ஆனோன்னா மாமனார் சரக்கு போடலாம்னு கூப்பிட 2 பேரும் நைட்டு மொட்டை மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. சகாதேவன் இப்போதைக்கு டெம்பரரி ஜாப்ல தான் இருக்காரு, என்ன பர்மனன்ட் கன்ஃபார்ம் ஆகலங்க. அதனால மாமனார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வேலைக்கு போறதை விட விவசாயம் பண்றது பெஸ்ட் மாப்ள, இல்லைன்னா வேலையோட சேர்த்து இதையும் பாக்குறது நல்லது. இங்க நம்ம ஏரியால ஒரு லேண்ட் இருக்கு, வாங்கி விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவர் என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட்லாம் இல்லைன்னு சொல்ல, அதான் பொண்ணோட நகை இருக்குமே அதை வச்சு வாங்குங்கன்னு சொல்றாரு. சரின்னு இவர் சொல்ற ஐடியா நல்லா இருக்கேன்னு அவரும் அதை பத்தி யோசிக்கிறாருங்க. 2 பேரும் இப்படி இதை பத்தி பேசிட்டு இருக்க திடீர்னு நயனாவோட ரூம்ல இருந்து அவங்க அலற சத்தம் கேக்குது. வேகமா ஓடி வந்தா அவங்க மயங்கி கீழே விழுந்து கிடக்காங்க. உடனே எல்லாரும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இல்ல, வலிக்கு விழுந்த ஷாக்ல மயங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 3 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதோ அவங்க புருஷன்கிட்ட அழுத்தி சொல்லிட்டு போறாங்க. இதனால அடுத்த 2-3 நாளைக்கும் நோ ரொமான்ஸுங்க. அடுத்த நாள் மாமனார் சொன்னா அந்த லேண்டை வந்து பாக்குறாங்க. அது பார்த்தா ஊருக்கு வெளில எங்கேயோ மலை பகுதியில இருக்குங்க. அதுவும் மலையோட பள்ளத்துல இருக்கு. அதை பார்த்தோன்னே சகாதேவனுக்கு கடுப்பாயிடுதுங்க. ஆனா இந்த இடத்தையா போய் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, இதெல்லாம் சரியா வராது, வேணாம்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கல்யாணம் ஆகி 2 பேருக்குள்ளேயும் இதுவரை எதுவுமே நடக்கலன்னு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து புலம்ப 2 பெக்கு போட்டு போனேன்னா எல்லாம் தானா நடக்கும்னு அவருக்கு சரக்க ஊத்தி கொடுக்குறாங்க. இவரும் நல்லா சரக்க போட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு ராத்திரி அதாவது நடந்தே ஆகணும்னு நம்மளால ஒரு முடிவோட இருக்காருங்க. ரொமான்டிக் மூடோட ரூமுக்குள்ள வராரு. வந்தவனே நயனா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு நல்ல லாங் ஹேர் இருக்கும். இப்ப அவங்க ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிருக்காங்க. ஹேர் கட் பண்ணது அவங்களுக்கு அவ்வளவு குஷியா இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. யாருக்கிட்ட கேட்டு முடி வெட்டினேன்னு கேட்டா அவங்க அவங்களோட அம்மா கிட்ட கேட்டு வெட்டினேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸ் வேற இருக்காம். என்னன்னு கேட்டா அவங்களோட ஃப்ரெண்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக நெதர்லாந்து போறாளாம். இன்னொரு சீட் இருக்கு, நானும் போறோம்னு சொல்றாங்க. நீ எங்க போய் என்னடி பண்ண போற? அதோட 10-15 லட்சம் செலவாகும். நம்ம கிட்ட அவ்வளவு காசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதான் என்னோட நகை இருக்கே அதை வச்சு பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. வா முதல்ல நம்ம சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து ரொமான்டிக்கா கட்டி பிடிச்சா அவங்க இவர் அப்படியே தட்டி விட்டுட்டு விலகி போயிடுறாங்க. அது என்னோட நகை, எனக்கு என்னோட நகை வேணும்னு கத்த அதுல இவருக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. உங்க அப்பா என்னடானா அந்த நகையை வச்சு நலம் வாங்க சொல்றாரு, நீ என்னடானா வெளிநாட்டுக்கு போகணும்னு கேக்குற. என்ன அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணி எதுவும் பண்றீங்களா? நீ எங்கேயும் போக போறதில்ல, நகையும் எதுவும் தர முடியாதுன்னு சொல்ல கோவத்துல இவர் அப்படியே முறைச்சு பார்த்தவங்க டக்குன்னு போய் அவங்களே கண்ணாடியில முட்டி மண்டையை உடைச்சுக்கிறாங்க. அதுல இருந்து 4-5 நாள் 2 பேரும் தனித்தனியா தான் இருந்திருக்காங்களாம். அப்படி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப பார்த்தா அவங்க வீட்டுல இல்ல. இவரு வீட்டுல இல்லாத சமயத்துல சொல்லாம கொள்ளாம அவங்க அப்பா வந்து இவங்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நயனா இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாரு. கேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக சும்மா அட்மிட் ஆகியிருக்காங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வராம இருக்கணும்னா பொண்ணு வீட்டுல போட்ட நகை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கறது தான் ஒரே வழின்னு சொல்லிடுறாரு. அதனால சகாதேவனுக்கு இப்ப வேற வழியே இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஜுவல்ஸை கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா கல்யாணம் பண்ணி 1 மாசத்துலயே அவரோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப உடஞ்சு போயிடுறாருங்க. தான் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா வந்த பொண்ணு இப்படி இருக்கு. பத்தாததுக்கு பெரிய பிரச்சனையும் பண்ணி விட்டுருச்சு. இதனால வேலையிலயும் அவரால் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க. இந்த பர்சனல் பிரச்சனையில இருக்கிற டென்ஷன் எல்லாம் வேலை பார்க்குற இடத்துல காட்டி அங்க ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சாகணும். பிரச்சனை போலீஸ் கேஸ் வரையும் போயிடுச்சு. நகையெல்லாம் சரியா இருக்கான்னு வெயிட் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷன்லயே வச்சு எல்லா நகையும் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நகை பிரச்சனை ஓஞ்சுதுங்க. நான் கூட 100 பவுண்ட் இருக்காது, கம்மியா இருக்கும், இங்க ஏதாவது ட்விஸ்ட் ஆயிடுமோன்னு பார்த்தேன். ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல, பக்காவா முடிஞ்சிட்டுங்க. அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையில இருந்து வெளில வந்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலர் லைஃபுக்கு வந்துகிட்டு இருந்தா அப்பதான் அடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை வருது. ஒரு நாள் சகாதேவன் ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவருக்கு ஃபேமிலி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வருதுங்க. அடுத்து வேற என்ன இருக்க போது, டிவோர்ஸ் கேட்டு தான் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க போலன்னு பார்த்தா அவரு மேல வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து சகாதேவன் அப்படியே அரண்டு போயிடுறாருங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம அவரும் அவர் ஃப்ரெண்டும் ரெக்ஸ்ங்கிற ஒரு வக்கீல வந்து பாக்குறாங்க. அவர் அந்த நோட்டீஸை பார்த்துட்டு இது உங்களுக்கு இன்னும் குடைச்சல கொடுக்கறதுக்காக பண்றதுன்னு சொல்றாரு. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த பொண்ணு புருஷனோ குடும்பத்துல இருக்கிற ஆட்களோ யாராவது வார்த்தையாலேயோ பிசிக்கலாவோ காயப்படுத்தினா அதுக்கு தான் இந்த கேஸை போடுவாங்களாம். இந்த கேஸ் நடக்கிறப்ப ஒய்ஃபை பார்க்கவோ பேசவோ கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மாசம் 6000 ரூபாய் வேற கொடுக்கணுமா. இந்த கேஸை பொறுத்தவரையும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம்னு சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் இவரோட சைட்ல எந்த தப்பும் பண்ணல. அதை ப்ரூஃப் பண்றதுக்காச்சும் வாதாடி தான் ஆகணும். ஆனா ஃபீஸ் அட்வான்ஸ் மட்டும் 15,000 கேட்கறாருங்க. தனியா டாக்குமெண்டேஷன் பண்ற பொண்ணுக்கு வேற 500 ரூபாய் கொடுத்துட்டு போக சொல்றாரு. முதல்ல ஸ்டேஷன் வரையும் வந்து மானம் போச்சு, இப்ப காசு போக ஆரம்பிக்குது. வெளில வந்தவங்க அங்க பக்கத்துல ரெகுலரா வர டீ கடைக்கு வராங்க. எப்போதும் நல்லா பேசுற டீ கடைக்கார தாத்தா அன்னைக்கு உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறப்ப அப்பதான் அவங்கள பத்தி சொல்றாரு. அவங்களோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அது மூலமா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை மொத்தமா அவங்க மருமக கிட்ட கொடுத்துட்டாங்க. அது போதாதுன்னு அந்த பொண்ணு உங்க இருக்கிற வீட்டையும் அவங்களுக்குன்னு இருக்கிற சின்ன லேண்டையும் கேட்டு கேஸ் போட்டிருக்கு. அதான் இந்த நிலைமையில
சிறைச்சாலையில இருக்காங்க. இப்ப அதுக்கான கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வக்கீல் தான் இவங்களுக்கு வாதாடிட்டு இருக்காருன்னு ஃப்ரெண்டு சொல்றாப்ல. இந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. சகாதேவன் அவரோட வக்கீலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் அங்க பீட்டர்னு ஒருத்தரை பாக்குறாரு. அவர் 7-8 மாசமா அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவருக்கும் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆனதால 2 பேரும் சேர்ந்து இல்ல. அதனால அவங்க அவரோட பொண்ணை கூட பார்க்க விட மாட்டாங்களாம். அதுக்கு தான் கேஸ் போட்டு தான் பொண்ணை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்க அங்க அவரோட பொண்ணை பாக்குறாரு. அப்பாவும் பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே செய்கையிலே பேசிக்கிறாங்க. முதல்ல அவரோட கேஸ் தான் ஆரம்பிக்குது. இவரு கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஆளுன்னு சொல்லி தான் பொண்ணை பார்க்க விடாம பண்ணிருப்பாங்க போல. ஆனா அவர் சைடு வக்கீல் பீட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு மெடிக்கல் சர்டிபிகேட்டோட ப்ரூஃப் சப்மிட் பண்ணிடுறாரு. அதை எல்லாத்தையும் பார்த்த நீதிபதி 1 மணி நேரத்துக்கு பொண்ணை அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. அதுல பீட்டருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. அடுத்து இப்ப சகாதேவன் நயனாவோட கேஸ் தான். இந்த பக்கம் சகாதேவனோட வக்கீல் ஸ்ட்ராங் ஆன ஆளுதான். அதே மாதிரி நயனாவோட பக்கமும் ஒரு சீனியர் வக்கீல் தான் இருக்காரு. கேஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுதுன்னு கேட்டோடனே அவங்க 2 பேரும் முதல்ல கவுன்சிலிங் போகட்டும்னு கவுன்சிலிங் போயிட்டு வர சொல்லிடுறாங்க. அதே நேரம் பீட்டர் ஒரு பொண்ணு கிட்ட பாசமா வந்து பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்பாவை பார்த்து பயமா இருக்கு, நான் அப்பா கிட்ட போக மாட்டேன்னு கதற ஆரம்பிச்சிடுது. அம்மாவும் அவங்களோட வக்கீலும் தான் சொல்லி பாப்பாவோட மண்டையை கழுவி இருப்பாங்க போல. பீட்டரும் பாப்பா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா பாப்பா அழுதுகிட்டே தாங்க இருக்கு. அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த சகாதேவன் இவங்களை பார்க்க உடனே வந்து பீட்டர் சமாதானப்படுத்துறாரு. எப்படியோ என் பொண்ணு ஒரு தடவை பார்த்துட்டேன், ஆனா என்ன ஒழுங்கா பேசதான் இல்ல அப்படின்னு சொன்னவர் ஒரு மேட்டரையும் சொல்றாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பிரச்சனையில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பாதிக்கப்படுறது இல்ல, அவங்க பசங்க தான் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. வாழ்க்கை பூரா அதை அவங்க அனுபவிக்கணும். அதனால கல்யாண வாழ்க்கை சரியா வரலனா எதா இருந்தாலும் குழந்தை வரதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடணும்னு சொல்றாரு. அவர் சொன்ன விஷயம் சகாதேவனுக்கும் ஸ்பார்க் ஆகுதுங்க. அவர் அந்த நினைப்போடைய தான் அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் சகாதேவனும் நயனாவும் கவுன்சிலிங்க்கு வராங்க. முதல்ல நயனாவை தான் பேச சொல்றாங்க. அவங்க எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இவருக்கு ட்ரிங்க்ஸ் சிகரெட்னு எல்லா பழக்கமும் இருக்கு, அது அவங்களோட குடும்பம் வேணும்னே மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏங்க அதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா பண்ணுவாங்க, எனக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி நான் சரக்கடிக்கிறது தான் பிரச்சனைனா அவங்க வீட்லயே அவங்க அப்பா கூடவே உட்காந்து அடிச்சேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்றாங்க. நான் என்ன கண்ணால பார்த்தா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நான் அவங்கள நெருங்குறப்பலாம் அவங்க விலகி விலகி தான் போவாங்க, என்ன தொட கூட விட மாட்டாங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையான்னு கேட்க, ஆமாங்க நீங்க வேணும்னா எங்க 2 பெரிய மெடிக்கல் செக்அப் கூட பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறாரு. இவர் சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அவரோட எல்லா பாயிண்ட்டும் வேலிடா இருக்கு. நயனா சொல்றது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதை பத்தி நயனா கிட்ட கேட்டா எதுவுமே பேசாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. அதனால இதுக்கு மேல பிரஷர் பண்ண வேணாம்னு அடுத்த செஷன்ல பாக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இந்த கேஸ் ஒரு பக்கம் மன உளைச்சலோட போயிட்டு இருக்க அது கூடவே சகாதேவனுக்கு ஒரு சோகமான நியூஸ் வருதுங்க. டீ கடைக்கார தாத்தா இறந்துட்டாரு. அவரோட வீடும் நிலமும் மருமகளுக்கு தான் போய் சேரும்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அவங்களோட சொத்து அவங்க கை விட்டு போயிட்டுங்க. அதான் அதை தாங்கிக்க முடியாம தாத்தா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சகாதேவனால அவர் இறந்ததை தாங்கிக்கவே முடியலங்க. ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாரு. அதனால அவரோட பாடியை கூட கிட்ட வந்து பார்க்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுல இருந்து வெளில வரத்துக்குள்ள அவரோட அடுத்த ஹியரிங் வந்துருது. ஆனா அன்னைக்கு அவரோட வக்கீல் ரெக்ஸ் வரலங்க. அவரோட அசிஸ்டன்ட் அகிலா தான் வந்திருக்காங்க. எங்க அவரை காணும் நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இன்னைக்கு நயனாவோட வக்கீல் விஸ்வநாதன் சார் வரல, அவரோட அசிஸ்டன்ட் தான் வராருன்னு நியூஸ் வந்துச்சு, அதான் சார் என்ன அனுப்பி வச்சாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா கரெக்டா விஸ்வநாதன் அங்க வராரு. அவர் வேற சீனியர் வக்கீல். அவரை பார்த்தோன்னே அகிலாவுக்கு பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுதுங்க. உடனே ரெக்ஸுக்கு கால் பண்ணா அவருக்கு ரீச்சே ஆகல. அதுக்குள்ளே இவங்கள ஹியரிங்க்கு கூப்பிட்டுறாங்க. முதல்ல நயனாவோட வக்கீல் விஸ்வநாதன் வாதாட ஆரம்பிக்கிறாரு. சகாதேவன் நயனா கிட்ட எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டு கொடுமை பண்ணிருக்காரு. அந்த கொடுமை தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு சொன்னவரு சகாதேவனோட கையை நீட்ட சொல்றாரு. அவரோட கை லைட்டா நடுங்குது. அதை வச்சு சகாதேவன் ஒரு குடிக்காரர்னு சொல்லிடுறாரு. எப்படி இந்த வக்கீல் அவர் மேல லிஸ்ட் போட்டு புகார் சொல்லிக்கிட்டே இருந்தா சகாதேவன் தரப்புல வந்த அகிலா எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கு. ஏன்ச்சி ஏதாவது பேசுங்கன்னு சகாதேவன் அவங்கள பார்த்தா கூட குனிஞ்சுக்கிறாங்க. அதனால சகாதேவனே அவருக்காக வாதாட ஆரம்பிச்சிடுறாருங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணா மட்டும்தான் கை நடுங்கணும்னு கிடையாது, பயத்துல கூட நடுங்கலாம்னு சொல்றாரு. உடனே விஸ்வநாதன் ஏன்ச்சி இது அடிக்ஷன் தான் அடிச்சு சொல்றாரு. அதுக்கு ஏதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் ஆதாரம் இருக்கான்னு கேட்க எதுவும் இல்ல, அதனால அப்படியே அமைதியா உட்காந்துடுறாரு. அது மாதிரி நான் எக்ஸ்ட்ரா டவுரி வாங்கினேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க அதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்ல. அவங்க போட்ட 100 பவுனை நான் ஸ்டேஷன்லயே வச்சு ஒப்படைச்சிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே நான் எக்ஸ்ட்ரா டவுரி கேட்டேன்னு வச்சுக்கிட்டாலும் அவ்வளோ டவுரி கொடுத்த நயனாவோட அப்பா அம்மாவும் குற்றவாளி தானே அப்படின்னு சகாதேவன் வரிசையா பாயிண்ட்ஸை புட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. வெறும் 10 நாள் மட்டும் கூட இருந்த பொண்ணு பிடிக்கலன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு நாங்க மாசம் 6000 கொடுக்கணும்னு வேற கோர்ட் ஆர்டர் போடுது. அப்படி பார்த்தா இது பெண்களை பாதுகாக்க இருக்கிற மாதிரி தெரியல, ஆம்பளைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக போட்ட சட்டம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சகாதேவன் அவருக்காக மட்டும் பேசாம பொன்னாட்டி பண்ண வேலையால பொண்ணு கிட்ட பேச முடியாம போன பீட்டருக்கும் சொத்துக்காக மருமக பண்ண வேலையால உயிரை தாத்தாவுக்காகவும் பேசுறாரு. இப்படி இவரு பேசுறத பார்த்து நீதிபதியே அசந்து போயிடுறாருங்க. நீங்க பேசாம LLB படிக்கலாம், உங்களுக்கு அதுல நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. அடுத்த ஹியரிங் இன்னொரு நாள் சொல்லிடுறாங்க. அது வர கவுன்சிலிங்க்கு போக சொல்றாங்க. அதனால திரும்ப 2 பேரும் கவுன்சிலிங்க்கு வராங்க. இந்த தடவை தனித்தனியா உட்கார வச்சு பேசுறாங்க. ஆனா நயனா இந்த தடவை எது கேட்டாலும் வாயே திறக்கலங்க. சரின்னு அடுத்து சகாதேவனை கூப்பிடுறாங்க. குத்து மதிப்பா நயனாவோட ஆக்டிவிட்டியை வச்சு அவங்க எதுவும் அஃபேர்ல இருப்பாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலன்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவங்க கேட்டதாலே இவருக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. அதுல இருந்து அந்த விஷயம் தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால வீட்டுக்கு வந்தவர்
அவரு நயனாவோட ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அவங்களோட ஒரே ஒரு பேக் மட்டும் அங்க இருக்கு. சரின்னா அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப உள்ள ஒரு பென்ட்ரைவும் லேடிஸ் ஹாஸ்டலோட பில்லும் கிடைக்குது. உடனே அந்த பென்ட்ரைவ் எடுத்து லேப்ல போட்டு பாக்குறாரு. அதுல நயனாவோட போட்டோஸ்லாம் நிறைய இருக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோஸ், ஒர்க் பண்றப்ப எடுத்த போட்டோஸ்னு எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பையன் கூட கார்ல உட்கார்ந்திருக்க மாதிரி ஒரு போட்டோவை பாக்குறாருங்க. அப்பதான் அவருக்கு ஒரு வேலை இருக்குமோன்னு தோண ஆரம்பிக்குது. எப்படி ஒரு கேஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு சுத்திட்டு இருக்கிறதால வேலைக்கு ஒழுங்கா போறது இல்ல. மாசத்துல பாதி நாள் போறதே பெருசா இருக்கு. அப்படி ஒரு ரெகுலரா வேலைக்கு கரெக்டா போகாததால அவரை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. முதல்ல ஸ்டேஷன் வரையும் போய் மானம் போச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்காக காசு போச்சு. இப்ப அவருக்குன்னு இருந்த வேலையும் போயிடுச்சு. எல்லாம் அந்த கேஸால தான். முதல்ல இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதனால முதல்ல நயனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்துல இறங்க முடிவு பண்றாரு. காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல் எல்லாம் போகணும், லேடிஸ் கிட்ட எல்லாம் பேச வேண்டியது இருக்கும்னு கூட வக்கீலோட அசிஸ்டன்ட் அகிலா வளைச்சுக்கிட்டு போறாரு. அங்க போகும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் ஹாஸ்டல்னு எல்லா இடத்துலயும் விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்ற பொதுவான பேரு நயனாவோட ஃப்ரெண்டு சுகானா தான். அதனால அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சவங்க ஒரு வழியா அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. சுகானாட்ட பேசுறப்பதான் அவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுகானா சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்களோட அப்பா அவங்க அம்மாவை போட்டு அடிச்சு கொடுமை பண்ணுவாங்களாம். தினம் அதை பார்த்தே தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அம்மாவை அடிச்சது மட்டும் இல்லாம அவர் இவங்களையும் போட்டு அடிச்சு ஒரு கையை வேற வெட்டி இருக்காரு. அதனால இவங்களுக்கு ஒரு கையே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவால வாழ்க்கையில எல்லா ஆம்பளைங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நயனாவை பார்த்தோம்னா அவங்க சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்களோட டீச்சரே அவங்க கிட்ட தப்பா நடந்திருந்திருக்காரு. அதனால அவங்களும் ஆம்பளைங்களை மொத்தமா வெறுத்திருந்திருக்காங்க. இப்படி ஆண்களை வெறுக்கிற ரெண்டு பேரும் காலேஜ்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருந்ததால ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லையே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி நெருக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அட ரெண்டு பேரும் வானவில்லுங்க. அதனால இங்க இருந்தா சேர்ந்து வாழ விட மாட்டாங்கன்னு வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு பாத்துருக்காங்க. அப்பன்னு பார்த்துதான் நயனாக்கு வீட்டுல மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதான் அந்த கல்யாணத்தை வச்சு வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு இப்படி டவுரி கேஸ், வயலன்ஸ் கேஸ்னு பிளான் போட்டிருந்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையும் சகானா வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்கும் போது கோர்ட்ல நயனா ஒரு வழியா எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. கோயால இந்த வானவில் அவ ஆள் கூட போய் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்க பார்த்திருக்காங்க. ஒன்னு அப்படிப்பட்ட பொண்ணா மாறணும்னு யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா வீட்டுல சொல்லிருக்கணும், அப்படி இல்லைன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்த்தோனையாவது அவர்கிட்டயாவது சொல்லிருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம பல பிரச்சனையை அவ கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. சம்பந்தப்பட்ட ஆளே எல்லாத்தையும் சொல்லிட்டதால அந்த தரப்பு வக்கீலால அதுக்கு மேல எதுவுமே பேச முடியலங்க. நீதிபதி சகாதேவன் கிட்ட உங்களோட முடிவு என்னன்னு கேட்க, எப்படி நயனாவுக்கும் சுகானாவுக்கும் வாழ்க்கையில ஆம்பளைங்க தேவையில்லையோ என்னோட வாழ்க்கையில இந்த நயனா தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. அதோட அவர் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி கேட்கிறாரு. அது எல்லாத்தையும் கேட்ட நீதிபதி அவர் கேட்ட மாதிரியே ஆர்டர் கொடுத்துறாருங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு சகாதேவன் நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிட்டு எல்லாரும் அங்கிருந்து கலைஞ்சு போயிட்டு இருக்கும் போது நயனாவோட வக்கீல் விஸ்வநாதன் சகாதேவன் கிட்ட வந்து பேசுறாரு. வாழ்க்கையில முதல் தடவை ராங்கான ஒரு கேஸ் எடுத்துட்டேன்னு ஃபீல் பண்றேன்ப்பா. நான் வெறும் வக்கீல் மட்டும் இல்ல, ஒரு பையனோட அப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து அவர்கிட்ட வந்து அகிலா எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பிளான்னு கேட்க, அப்புறம் என்ன லைஃப் திரும்ப முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.